ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி ஜாப் நோட்டிஃபிகேஷன் தமிழ் சேனல். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 9ஆம் வகுப்பு புதிய பாட புத்தகத்தில் உள்ள முக்கியமான வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். அதாவது டேபிள் காலம் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து போட்டித் தேர்வில் வந்து கேட்க சான்ஸ் நிறையவே இருக்குது. அதனால் வந்து இது வந்து கொடுத்துருக்குறோம் இந்த வீடியோவில். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிறிய அலகுகள் அதோட மதிப்பு மீட்டரில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பெரிய அலகுகள் அதோட மதிப்பு மீட்டரில் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெர்மி அதனோட மதிப்பு வந்து மீட்டரில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 10⁻−15 மீட்டர். அதில் எஃப்ங்கிறது அதனோட அலகு. அடுத்து ஆங்ஸ்டாங் வந்து பார்த்தீங்கன்னா 10⁻−10 மீட்டர் அதனோட மதிப்பு வந்து மீட்டரில். நானோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 10⁻−9 மீட்டர். அடுத்து மைக்ரான் அல்லது மைக்ரோமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10⁻−6 மீட்டர் அதனோட மதிப்பு வந்து. மில்லிமீட்டருக்கு அதனோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 10⁻−3 மீட்டர். சென்டிமீட்டருக்கு 10⁻−2 மீட்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கொஸ்டின் வந்து போட்டித் தேர்வு வந்து கேட்டிருக்காங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா நானோமீட்டர் மற்றும் மைக்ரோமீட்டர். இது ரெண்டுமே போட்டித் தேர்வில் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு இந்த டைம் போட்டித் தேர்வில் வந்து எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின் வந்து என்ன பார்த்தீங்கன்னா பெர்மி மற்றும் ஆங்ஸ்ட்ராங். இது ரெண்டும் வந்து கேட்க சான்ஸ் நிறையவே இருக்குது. போலீஸ் தேர்வுக்கு மெயினாக இந்த 6 பாயிண்ட்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து வரதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுகள் அதனோட மதிப்பு வந்து மீட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் வந்து அதனோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 10⁻3 மீட்டர். அடுத்து வானியல் அலகு அதனோட மதிப்பு வந்து மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 1.496 × 10⁻11 மீட்டர். அடுத்து ஒளி ஆண்டு 9.46 × 10⁻15 மீட்டர். அடுத்து விண்ணியல் ஆரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.08 × 10⁻16 மீட்டர். ஆல்ரெடி இதில் போட்டித் தேர்வுக்கு 2 கொஸ்டின் வந்து கேட்டிருக்கிறாங்க. வானியல் அலகும் ஒளி ஆண்டும் வந்து கேட்டிருக்கிறாங்க. இந்த டைம் உங்களுக்கு புதுசாக கேட்கணும்னா விண்ணியல் ஆரம் அதனோட மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அந்த விண்ணியல் ஆரத்துக்கான மதிப்பு வந்து நோட் பண்ணி வச்சுங்க. 3.08 × 10⁻16 மீட்டர். போன டைம் வானியல் அலகு வந்து கேட்டிருந்தாங்க. இந்த டைம் ஒளியாண்டு அல்லது விண்ணியல் ஆரம் வந்து கேட்க சான்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடவே இந்த அலகும் வந்து கொடுத்துருக்குறேன். அதே தான் 10⁻12 10⁻1 இதுவும் கொடுத்துருக்குறேன். இதுவும் இந்த வீடியோ கீழே பிடிஎஃப் ஃபைலாக கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுங்க. அது கூடவே இதுவும் கொடுத்துருக்கேன். பரப்பு அதனோட அலகு வந்து என்ன, திசைவேகம் அதனோட அலகு வந்து என்ன, முடுக்கம் அதனோட அலகு வந்து என்ன அப்படிங்கிற சொல்லி கொடுத்துருக்குறேன். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 3மே இமேஜாக நான் இந்த வீடியோ கீழே வந்து கொடுத்துருக்கேன். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணி இதை படித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த 3லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து வரதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது. இது 9ஆம் வகுப்பில் வந்து கொடுத்துருக்குறாங்க. செகண்ட் டைமில் வந்து கொடுத்துருக்குறாங்க புதிய புக்கில். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுங்க. மேலும் இதுபோல் ஜாப் தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.